பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹலோ, சொல்லுங்க விக்ரம். வாட்? என்ன விக்ரம் சொல்றீங்க? இதோ இதோ உடனே வரும். ஹிட்லர், என்னாச்சு? போன்ல யாரு? விக்ரம் அண்ணான்னு சொன்னேன். என்ன சொல்றாரு அண்ணா? என்னாச்சு ஹிட்லர்? என்ன சொல்றாரு? மித்து, இல்லடி, அது வந்து ஹிட்லர் ப்ளீஸ் வந்து போயினே இதை இழுக்காத. என்ன சொன்னாரு அவரு? என்னாச்சு ஹிட்லர்? இல்ல மித்து, தேவிகா ஆண்டிக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். ஹிட்லர் என்ன சொல்ற நீ? ஆமாண்டி, இப்பதான் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அதான் விக்ரம் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. நெஞ்சு வலியா? ஹிட்லர் எனக்கு பயமா இருக்கு. ஹிட்லர் பயமா இருக்கு. எல்லாம் என்னாலதான். எனக்கு நல்லா தெரியும் என்னாலதான் உங்களுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கும். ஹிட்லர் ப்ளீஸ், ஹிட்லர் நான் உங்களோடவே பார்க்குறேன். என்ன கூட்டிட்டு போ ப்ளீஸ். எல்லாம் என்னாலதான். ஹே மித்து, என்னடி பேசுற? ஹே, உன்னாலலாம் இல்ல மித்து. எதுக்காக இப்படி உன் மேலே நீ தூக்கி பழிய போட்டுக்கிறான்? உன்னாலலாம் இல்லடி. இல்ல ஹிட்லர், என்னால மட்டும்தான். நான் தான் ரீசன். இத்தனை வருஷமா அவங்க கண்ணுல படாதனா அவங்க கண்ணுல படாமலே இருந்திருக்கலாம். தேவையில்லாம அவங்க கண்ணுல பட்டு அவங்க பொண்ணுதானு நான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க கஷ்டம்தான் பட்டிருக்காங்க. அவங்கள இன்னைக்கு நான் வார்த்தையில எப்படிலாம் நோகடிச்சேன். அப்படி இருக்கும்போது நான் தானே ஹிட்லர் அவங்க நிலைமைக்கு காரணம். நான் மட்டும்தான். மித்து ப்ளீஸ் டே, ஃபீல் பண்ணாத. உன்னாலலாம் இல்ல மித்து, ப்ளீஸ் ஃபீல் பண்ணாத. இல்ல ஹிட்லர், இல்ல நான் மட்டும்தான் அவங்களோட இந்த நிலைமைக்கு காரணம். ஹிட்லர் ப்ளீஸ், ஹிட்லர் நம்ம போலாம். எனக்கு அவங்கள உடனே பார்க்கணும் போல இருக்க. ஹிட்லர் ப்ளீஸ் என்ன கூப்பிட்டு போ ப்ளீஸ். மித்து பாப்பா ப்ளீஸ், நீ அழாதடி. உன்னால எதுவும் இல்லை, சரியா? சரி ஓகே, வா நம்ம கிளம்பலாம். அண்ணே, டாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாக்கு எதுவும் ஆகாதுல்ல? மீரா ப்ளீஸ், நான் அழாதடா. அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. அம்மா நல்லா தான் இருப்பாங்க. ப்ளீஸ் மீரா, அழாதடா. அம்மா மீரா, அத்தைக்கு எதுவும் ஆகாது. ப்ளீஸ் நீ அழாத. எவ்வளவு நேரம் தான் இன்னும் அழுதுட்டே இருக்க போற? இல்ல, நான் அட்மிட் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகிட்டு. ஆனால் டாக்டர்ஸ் யாருமே வந்து எதுவுமே சொல்லலை. அதானே பயமா இருக்கு. அம்மா ஏற்கனவே ஹார்ட் வீக்கான பேஷண்ட் தானே. டாக்டர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே அவங்க நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, அழுகக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு. அதானே பயமா இருக்கு. விக்ரம், மீரா சொல்ற மாதிரி தான் எனக்கும் பயமா இருக்குடா. ஏற்கனவே தேவிகைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. டாக்டர்ஸ் தேவிகையை நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் அவன் ரீசன்ட் டைம்ல எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகிடாதுல்ல? டாட் ப்ளீஸ் டாட், பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி அம்மாவுக்கு எதுவும் இருக்காது டாட், ப்ளீஸ். இதுக்குதான் நான் அப்பவே படிச்சு சொன்னேன். மேகாவை பார்க்கல, நீங்க போக வேண்டாம். அவ கோவம் இன்னும் குறைஞ்சிருக்காது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோன்னு. யாராச்சும் என் பேச்சை கேட்டீங்களா? இன்னைக்கு மட்டும் அம்மா மேகாவை பார்க்க போகாம இருந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருப்பாங்க. அவளை பார்த்துட்டு வந்ததுலேருந்து அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. என் பொண்ணு என்ன அம்மானு கூப்பிடலன்னு சொல்லி எவ்வளோ அழுதாங்க. யாராச்சும் சமாதானப்படுத்த முடிஞ்சதா? அவ்வளோ அழுது அவங்களுக்கு கடைசியில மயக்கம் வந்து இப்போ என்னடான்னா டாக்டர் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன விக்ரமண்ணா இதெல்லாம்? என்ன இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் வேண்டான்னு. யாராச்சும் கேட்டீங்களா? இல்லடா மீரா, விக்ரம் கூட வேண்டான்னு தாண்டா சொன்னான். ஆனா நானும் தேவிக்கையும் தாண்டா மேகாவை பார்த்தே ஆகணும்னு ஒத்த காலில் நின்னோம். அதனால தாண்டா பார்க்க போனோம். ஆனா இப்படி ஆகணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா மீரா, கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இப்ப பாத்தீங்களா டாடி, அம்மா நிலைமையை பார்த்தீங்களா? இவ்வளோ வருஷம் அம்மா மேகாவை நினச்சி எப்படிலாம் கவலைப்பட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மேகாவை என்னைக்கு அவங்க பார்த்தாங்களோ அன்னையிலேருந்து அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, எவ்வளோ அழறாங்கன்னு நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். அப்படி இருக்கும்போது அவசரப்படாதீங்கன்னு உங்ககிட்ட சொன்னல. ஏன் யாருமே என் பேச்சை கேட்கல? இன்னைக்கு பாருங்க டாடி, அம்மா எந்த நிலைமையில இருக்காங்கன்னு. சத்தியமாக என்னால் அம்மாவை இந்த நிலைமையில பார்க்க முடியல டாடி, பார்க்க முடியல.
மீரா ப்ளீஸ் மீரா கோவப்படாத ப்ளீஸ். இப்படிலாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல மீரா. ப்ளீஸ் கோவப்படாத. மீரா ஆமாண்டா, இப்படிலாம் நடக்கும்னு சத்தியமா தெரியாதுடா. அம்மா மேகாவை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்கடா. அதனால தாண்டா அவளை பார்க்கவே அழைச்சிட்டு போனோம். அவங்க மேகாவை பார்க்க மட்டும்தான் செய்வாங்க, பார்த்துட்டு வந்துடுவாங்கன்னு நினைச்சோம்டா. ஆனா அவங்க மேகா கிட்ட போய் பேசுவாங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. ஐயோ போதும் விக்ரமண்ணா போதும். இதுக்கு மேல எதுவும் நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா கண்டிப்பா அம்மா போய் பேசணும்னு மேகா அம்மா ஹர்ட் ஆகிற மாதிரி நிறைய பேசியிருந்திருப்பா. அதனாலதான் இன்னைக்கு அம்மா அவ்வளோ அழுதாங்க. எனக்கு அதுலயே புரிஞ்சிருச்சுண்ணா, அதுலயே புரிஞ்சிருச்சு. ஏன் நான் தான் பொறுமையா இருங்க, அவ கோபம் குறையிற வரைக்கும் சொன்னல. இன்னைக்கு பாருங்க, அவ மேல மேல அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசி இன்னைக்கு அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். ஏன் விக்ரமண்ணா ஏன்? எனக்கு பயமா இருக்குண்ணா, பயமா இருக்கு. டாக்டர்ஸ் இப்ப வரைக்கும் யாரும் வந்து எதுவுமே சொல்லலண்ணா, எதுவுமே சொல்லல. தப்புதான்டா, தப்புதான். மேகாவை பார்க்க போனது தப்புதான். ப்ளீஸ்டா மீரா, அழாதடா, அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுடா. ரேணு சஞ்சு ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்காடா, அவளை அப்படியே ஓரமா கூப்பிட்டு போய் சமாதானப்படுத்துப்போ. ஆமா ரேணு, சஞ்சு ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கா, அவளை ஃபர்ஸ்ட் போய் சமாதானப்படுத்துப்போ. ஓகே விக்ரம். மீரா ப்ளீஸ் தான் அழாதடா, அம்மாக்கு எதுவும் ஆகாது சரியா? எல்லாம் என்னாலதான் நான் தான் எதையுமே சரியா தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம உங்களை பத்தி தப்பா நினைச்சு அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேன். என்னாலதான். மித்து ப்ளீஸ் டி ஃபீல் பண்ணாதடி, உன்னாலலாம் ஒன்றும் இல்லை மித்து, ப்ளீஸ் ஃபீல் பண்ணாத. இல்லை ஹிட்லர் இல்லை, நான் உங்ககிட்ட எவ்வளோ மோசமா நடந்திருக்கேன்னு இப்போதான் ஹிட்லர் எனக்கு புரியுது. அவங்க இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்து சந்தோஷத்துல என்ன நெருங்கி வந்திருக்காங்க. ஆனா நான் அவங்க மேல கோவத்தை மட்டும்தான் காட்டியிருக்கேன். என்ன நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு ஹிட்லர், அசிங்கமா இருக்கு. நானா எப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஹிட்லர், எதுக்காக அவங்க மேல இவ்வளோ கோவமா நடந்துக்கிட்டேன்னு. ஆனா இப்போ ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டதுனால தானே அவங்களுக்கு இந்த நிலைமை இன்னைக்குன்னு. இல்லை எனக்கு பயமா இருக்கு ஹிட்லர், பயமா இருக்கு. மித்து ப்ளீஸ் டி ஃபீல் பண்ணாதடி, உன்னாலலாம் ஒன்றும் இல்லை மித்து ப்ளீஸ். இல்லை ஹிட்லர், லக்ஷ்மிமா இவங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. என்ன பார்க்காம இருந்திருந்தா கூட என் பொண்ணு ஏதோ ஒரு மூலையில உயிரோடு இருக்காங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு அவங்க அப்படியே அவங்க காலத்தை போக்கி இருந்திருப்பாங்க. ஆனா வீணா என்ன பார்த்து சந்தோஷத்துக்கு பதிலா அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்தை கொடுத்தது நான் மட்டும்தான். அதான் ஹிட்லர் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஹிட்லர் ப்ளீஸ் நீ கொஞ்சம் சீக்கிரம் போ, எனக்கு அவங்கள சீக்கிரம் பார்க்கணும் போல இருக்கு. மித்து ப்ளீஸ் டி ஃபீல் பண்ணாத, எனக்கு கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் சரியா? ஃபீல் பண்ணாத. டாக்டர் என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க டாக்டர்? டாக்டர் அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாக்கு ஒன்றும் இல்லையே. இங்க பாருங்க சார், உங்க சிச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது. அதோட எங்க சைடு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை ப்ராப்பரா கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட், அதுவும் அவங்க ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது சார், பிகாஸ் நிறைய டெஸ்ட்லாம் எடுத்திருக்கோம், அதோட ரிசல்ட்ஸ்லாம் வரணும். அப்புறம் ஸ்கேன் எடுத்திருக்கோம், அதோட ரிசல்ட்ஸும் வரணும். எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கவே முடியும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் ப்ளீஸ். ஓகே டாக்டர். டாக்டர் பட் மாம் ஓகே தானே? அவங்க நல்லா இருக்காங்கல்ல? ஆமா டாக்டர், அம்மாக்கு எதுவும் இல்ல. பாருங்க சார், உண்மையை சொல்லணும்னா பேஷண்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருந்தாங்க. பட் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறதுனால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. ஸோ நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிறைய டெஸ்டோட ரிசல்ட்ஸ் வர வேண்டியது இருக்கு, ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வர வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் நம்ம என்ன பண்ணணுங்கிறதையே டிசைட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் பேஷண்ட் முதல்ல கண்ணை முழிக்கணும் சார். கண்ணு முழிச்சு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கிறதே யோசிக்க முடியும். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே? வாட் டாக்டர் என்ன சொல்றீங்க? கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னா? யா சார், பிகாஸ் அவங்க ஒரு ஹார்ட் வீக்கான பேஷண்ட். அப்படி இருக்கும்போது சடனா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கிறது நார்மலான ஒன்று தான் சார். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அண்ட் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது சார். நிறைய டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் வர வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் சார் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்கிறதே நம்ம யோசிக்க முடியும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். புரியும் நினைக்கிறேன் சார். டாக்டர் நாங்க அம்மாவை போய் பார்க்கலாமா? பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ஓகே? ஓகே டாக்டர், தேங்க் யூ so much.
டாடி நான் போய் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் டாடி. ஆமாடா மீரா, அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். மா கண்ணை முழிச்சு பாருங்கம்மா. நான் மீரா வந்திருக்கம்மா. மா ப்ளீஸ்மா டாடி, அம்மாவை கண்ணை முழிச்சு பார்க்க சொல்லுங்க டாடி. தேவிக்கு தேவிக்கு என்னம்மா இதெல்லாம் பயமா இருக்குமா? கண்ணை முழிச்சு பாருமா. மீரா வாடா, வெளியில போலாம். ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது. டாக்டர் சொன்னாங்கல்ல, வெளியில போலாண்டா. வாடா, அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. நீ வாடா. டாடி, அம்மாவை என்னால சுத்தமா இந்த நிலைமையில பார்க்கவே முடியல டாடி. சுத்தமா பார்க்க முடியல. கஷ்டமா இருக்கு டாடி. அம்மா அம்மா எப்ப டாடி கண்ணு முழிப்பாங்க? எப்ப கண்ணு முழிப்பாங்க? எனக்கு பயமா இருக்கு டாடி. நான் அப்பவே சொன்னேன், யாருமே கேட்கல. அவங்க அழுது 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 அவங்க ஹெல்த் ரொம்ப மோசமாகி இப்போ எந்த நிலைமையில இருக்காங்க பாருங்க டாடி. அம்மாவை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல டாடி, பார்க்க முடியல. மீரா ப்ளீஸ்டா, அழாதடா. அம்மாக்கு எதுவும் ஆகாதுடா. டாக்டர் இப்பதானே சொன்னாரு, அவங்க கண்ணு முடிச்சா ரெஸ்பான்ஸ் பண்ணினா போதும், நம்ம நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு. கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருடா. அம்மா சீக்கிரம் கண்ணு முடிச்சிருவாங்க. ஆமாண்டா மீரா, அழாதடா. தேவகிக்கு எதுவும் ஆகாது. ஆகவும் நான் விட மாட்டேன். டாட், நீங்க மீரா கூட இங்கே இருங்க. நான் போய் சில ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கணுமா, வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். விக்ரம் இருடா, நானும் வரேன். இந்த ஹாஸ்பிட்டலோட டீன் என்னோட ஃப்ரெண்டு தான்டா. அவர்கிட்ட சொன்னா ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் சீக்கிரமா நடக்கும்டா. அதனால நான் ஒரு வாட்டி அவர்கிட்ட பேசினேன்டா. டாட், நீங்களும் வந்துட்டீங்கன்னா மீரா எங்க தனியா இருப்பா டாட். ஏதாச்சும் நர்ஸ் அப்படி இல்லைன்னா டாக்டர்ஸ் வந்து ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அவன் மட்டும் எப்படி டாட் தனியா மேனேஜ் பண்ணுவா? விக்ரம் அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். டாடி போய் டீனை பார்க்கட்டும். அம்மாவுக்கு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணா தானே அம்மா சீக்கிரம் கண்ணு முழிப்பாங்க. இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். சரிடா மீரா, அப்ப நீ இங்கே இரு. டாக்டர்ஸ் நர்ஸ் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா சொல்லு. தெரியலன்னா எனக்கு கால் பண்ண, சரியா? நான் போய் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சான்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஓகே விக்ரம் அண்ணா. ஓகே டாட், வாங்க போலாம். கடவுளே, அம்மாவுக்கு எதுவும் ஆகாம பார்த்துக்கோங்க. அம்மா சீக்கிரம் கண் முழிச்சு எங்க எல்லார்கிட்டையும் பேசணும். அது மட்டும் போதும். ஹிட்லர் எந்த ரூம்னு கேட்டியா? எங்க வச்சிருக்காங்களா? கேட்ட மித்து, இப்பதான் எமர்ஜென்சி வார்ட்ல இருந்து ஐசியூக்கு மாத்திருக்காங்களாம். சரி ஹிட்லர், வா போலாம். மீரா, மேகா, நீயா? நீ இங்க? ஓ, அம்மாவை பார்க்க வந்திருக்கியா? இப்போ சந்தோஷமா மேகா? உனக்கு இப்போ சந்தோஷமா? ஹீரா, ஏன் மேகா, ஏன்? அம்மா உன்னை பிரிஞ்சு இவ்வளோ வருஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியாது மேகா. எங்களுக்கு தான் தெரியும். எனக்கு கூட இருந்து பார்த்தவங்க நாங்கள் எல்லாருமே நீ இறந்துட்டோம் தான் மேகா நினச்சோம். ஆனால் அம்மா ஒரு ஆள் மட்டும்தான் என் பொண்ணு இறக்கலை, ஏதோ ஒரு இடத்துல உயிரோட இருக்கான்னு அவ்வளோ நம்பிக்கையோட உனக்காக காத்திருந்தாங்க. அவங்க நம்பிக்கை வீண் போகாமல் நீ அவங்களுக்கு கிடைச்ச அப்புறம் அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியுமா மேகா? எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியுமா? அதுக்கான தண்டனையா நீ என்ன கொடுத்துருக்க பாரு மேகா, என்ன கொடுத்துருக்கன்னு பாரு. ஒரு அம்மா ஒரு பொண்ணை, அதுவும் இறந்து போய் நினச்ச ஒரு பொண்ணை இத்தனை வருஷம் கழித்து பார்க்கும்போது சந்தோஷப்பட மாட்டாங்களா? அதே தானே மேகா நம்ம அம்மாவும் பண்ணினாங்க. ஆனால் நீ அவங்களுக்கு என்ன மேகா திரும்பி கொடுத்துருக்க? என்ன கொடுத்துருக்க? சரி ஓகே, உன் பக்கம் கோவம் நியாயமான ஒன்று தான். ஆனால் நீ அம்மா பக்கமும் யோசிச்சு பார்த்துருந்துருக்கணும்ல, எங்கள் பக்கம் யோசிச்சு பார்த்துருந்துருக்கணும்ல என்ன நடந்திருக்குன்னு. உன்னை எதுக்காக மேகா நாங்கள் வேணும்னே விட்டுட்டு போனோம்? நீயே சொல்லு. உனக்கே நல்லா தெரியும் அப்பா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்னு. அப்படி இருக்க பட்சத்தில் 2 குழந்தைய வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு ஒன்று வளர்க்க தெரியாதா? ஏன் மேகா, ஏன் தப்பா நினைச்சு எங்க எல்லாரையும் நீ நினைச்ச மாதிரி நாங்கள் இல்லை மேகா, இல்லை. உன்னை பிரிஞ்சு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் மேகா தெரியும். எங்கள் எல்லாரையும் விட அதிகமாக கஷ்டப்பட்டது அம்மா மட்டும்தான். இதோ இப்போ அவங்க உள்ள மூச்சு பேச்சு இல்லாமல் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க, தெரியுமா? மீரா, என்ன சொல்ற? ஆமா மேகா, ஆமா. அம்மாவுக்கு ஏற்கனவே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க ஹார்ட் வீக்கான பேஷண்ட்.
அவங்கள ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிக்க கூடாது, ஓவராக எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் முன்னவே சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமாக அம்மாவை நாங்கள் ரொம்ப பொத்தி தான் பாதுகாத்து வச்சுருந்தோம். ஆனால் அம்மா உன்னை என்னைக்கு பார்த்தாங்களோ அன்னையிலேருந்து அழுதுட்டு மட்டும்தான் இருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. சரியாக சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. என் பொண்ணு மேகான்னு உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு அம்மா உன்னை அம்மானு கூப்பிட சொல்லியும் என்னால் கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஏன் மேகா, அதை நினச்சி அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியுமா? அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்து அதை பற்றி அழுதுகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஹார்ட் வீக்கான பேஷண்ட் மேகா அம்மா, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்ன எவ்வளோ பயமாக இருக்குன்னு தெரியுமா மேகா? எவ்வளோ பயமாக இருக்குன்னு தெரியுமா? ஒன்று ஒரு தடவையாச்சும் பார்த்துட மாட்டோமான்னு தான் மேகா அம்மா எத்தனை வருஷமாக வெயிட் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் அம்மா எதுக்கு இறந்து போன பொண்ணை நினச்சி வெயிட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் எல்லாரும் அம்மா மேலே நிறைய கோவப்பட்டிருக்கோம். ஆனால் அவங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, உன்னை பார்த்துருவோன்னு. உன்னை இத்தனை வருஷம் கழித்து பார்த்தோன்னே அம்மா எப்படிலாம் சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியுமா மேகா? இத்தனை வருஷம் அம்மாவுக்கு நீ தெரியாமல் தண்டனை கொடுத்த, இப்போ தெரிஞ்சே தண்டனை கொடுத்துருக்க. மேகா, அவங்க எப்படி உன்னை பிரிஞ்சு இத்தனை நாள் கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி இவங்களை பிரிஞ்சு கஷ்டப்பட்டிருப்போம்னு நாங்கள் நினச்சோம். நாங்கள் எப்படி உன்னை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டோமோ அதே மாதிரி நீயும் சந்தோஷப்பட்டிருப்போன்னு நினச்சோம். எனக்கு புரியுது மேகா, நீ சின்ன வயசில் படாத கஷ்டம்லாம் பட்டிருக்க. ஆனால் எதுவுமே வேணும்னு நடக்கலையே மேகா, வேணும்னு நடக்கலையே. இதையே உனக்கு புரியாமல் போச்சு. இன்னைக்கு நீ போய் பாரு அம்மா எப்படி இருக்காங்கன்னு. என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியல மேகா, தாங்கிக்க முடியல. மேகா மேகா ஏமா மேகா, ஏமா அப்படி பேசுன? நீ அப்படி பேசுனதுனால உங்க அம்மா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணான்னு தெரியுமாம்மா? ஏன்னா இத்தனை வருஷம் நாங்க எல்லாரும் நீ இறந்துட்டோன்னு நம்பணும்மா. ஆனா அவ ஒருத்தி தாமா என் பொண்ணு சாகலன்னு அவ்வளோ உறுதியா சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ நம்பிக்கை ஜெயிச்சு நீயும் சாகாம உயிரோட தான் இருந்திருக்க. ஆனா அவ உன்னை பார்த்து சந்தோஷப்பட்ட அளவுக்கு நீ அவளை பார்த்து சந்தோஷப்படலையேம்மா. ஏமேகா, ஏமா எங்களை புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு. இன்னைக்கு பாருமா, தேவிக்கு மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா. டாக்டர் வேற கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இன்னும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. பயமா இருக்குமா மேகா, பயமா இருக்கு. ஒன்னு தப்பு சொல்ல மாட்டேம்மா, இப்ப கூட அப்பா ஒன்னு தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ கோவப்பட்டது நியாயமான ஒண்ணுதாம்மா, நியாயமான ஒண்ணுதான். உன் இடத்துல யாரு இருந்திருந்தாலும் அப்படிதான் கோவப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்க. ஆனா ஒரு வாட்டி எங்க பக்கம் உள்ள நியாயத்தை நீ யோசிச்சு பார்த்துருக்கணும்லம்மா. எந்த பெத்தவங்களாச்சும் அவங்க பெத்த பொண்ணு தனியா ஆசிரமத்துல விட்டுட்டு போவாங்களாமா? நீயே சொல்லு. அதுவும் உங்க அம்மா இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்த்ததுல எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு தெரியுமாம்மா? என் பொண்ணு மேகா கிடைச்சிட்டான்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாம்மா. எங்க எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் உன்னை பார்த்தோன்னே. ஆனா எங்க எல்லாரையும் பார்த்து கோவப்பட்ட, நிறைய கேள்வி கேட்டேன். எல்லாமே நியாயம்தாம்மா. ஆனா நாங்களே எந்த தப்பும் பண்ணலையேடா, எங்க மேலே எந்த தப்பும் இல்லையேம்மா. அப்புறம் ஏண்டா மேகா இவ்வளோ பெரிய தண்டனை எங்களுக்கு? ஏன்? ஆமாண்டா மேகா, இத்தனை வருஷமா நீ இல்லாம நாங்க எல்லாரும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம்டா. உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணாத நாளே கிடையாது. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நீ இறந்துட்டேன்னு நாங்க ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அம்மா சுத்தமா அதை ஏத்துக்கவே இல்லடா. அதே மாதிரி இன்னைக்கு அவங்க நம்பிக்கை ஜெயிச்சு நீ உயிரோட இருக்க. அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியுமாடா மேகா? ஆனா இன்னைக்கு மால்ல நீ பேசுனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்கடா, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என் பொண்ணுக்கு என்ன அம்மானு கூப்பிட கூட பிடிக்கலையான்னு அவ்வளோ வருத்தப்பட்டாங்கடா. அவங்க வருத்தப்பட்டு அழுதுட்டே இருக்கும் போதுதான் லைட்டா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும் போதுதான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொன்னாங்க. சத்தியமா எங்களால முடியலடா மேகா, முடியல. உன் பக்கம் எந்த அளவுக்கு நியாயம் இருக்கோ அதே அளவுக்கு எங்க பக்கமும் இருக்குடா. வேணும்னு நாங்க அப்படி பண்ணலடா மேகா, வேணும்னு அப்படி நாங்க பண்ணல. ஐயோ எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க.
நீங்க சொன்ன மாதிரி நான் என் பக்கம் நியாயத்தை மட்டும்தான் பார்த்தேன், உங்க பக்கத்தை யோசிக்க கூட நான் இல்லை. அதனாலதான் என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன். உங்க பக்கம் நியாயத்தையும் நான் கேட்டிருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். எல்லாம் என் தப்பு தான். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. மித்து ப்ளீஸ் ஃபீல் பண்ணாது. அங்கிள், விக்ரம், மீரா, மித்ராவுக்கு உங்க பக்கம் உள்ள நியாயம் எப்ப புரிஞ்சதோ அப்பவே அவன் மனசு மாறிட்டா. அவ தப்பு பண்ணிட்டாங்கிறத ஒத்துக்கிட்டா. இப்போ ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னோன்னு எல்லாம் என்னால தானே. அவ ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருக்கா. ப்ளீஸ் அவளை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. ப்ளீஸ். ஆமா, சத்தியமா நான் தெரியாம தான் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னாலதான் அம்மா இந்த நிலைமையில இருக்காங்கன்னு கேட்கும்போது என்னால சத்தியமா தாங்க முடியல. ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க எல்லாரும் ப்ளீஸ். மேகா, என்னடா எப்படிலாம் பேசுற? நீங்களும் புரிஞ்சுக்கிட்டலடா, அதுவே போதும்டா. உன்னாலலாம் இல்லடா மேகா, உன்னாலலாம் இல்ல. சொல்ல போனா இப்ப நீ வந்திருக்கிறது தேவகிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாடா, ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏன்னா என் பொண்ணு என்னைக்கு என்ன தேடி வருவான்னு எப்பவும் கேட்டுக்கிட்டே இருப்பா. ஏதோ இன்னைக்கு நீ தேடி வந்திருக்க, உண்மையாவே அவ ரொம்ப சந்தோஷப்படுவாடா மேகா, சந்தோஷப்படுவா. அம்மா மேகா ப்ளீஸ், நீ கில்ட் ஆகாத. ஏதோ கோவத்துல நான் அப்படிலாம் உங்ககிட்ட பேசிட்டேன், சாரி. ஆனா நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாத மேகா. ஏன்னா உன் பக்கமும் தப்பு இல்லை மேகா, உன் பக்கமும் தப்பு இல்லை. ஆனா நீ எங்க பக்கம் புரிஞ்சுக்கிட்டல, அது போதும் மேகா. டாடி சொல்ற மாதிரி அம்மாக்கு மட்டும் இப்ப நீ வந்திருக்கிறது தெரிஞ்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியுமா? இப்போ வரைக்கும் அம்மா கண்ணு முழிக்கவே இல்லை மேகா. ஒரு வாட்டி நீ போய் அம்மாவை பாரு. அம்மா கண்டிப்பா கண்ணு முழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் மேகா. ஆமாண்டா மேகா, அம்மா இப்ப வரைக்கும் கண்ணு முழிக்கவே இல்லடா. நீ வந்து பேசினா கண்டிப்பா அம்மா கண்ணு முழிப்பாங்கடா. ஒரு வாட்டி வந்து அம்மாவை பாருடா மேகா. கண்டிப்பா நான் உங்களை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். ப்ளீஸ் என்ன கூப்பிட்டு போங்க. ஏன்னா வார்த்தைகள்னால அவங்கள நான் எந்த அளவுக்கு நோகடிச்சிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது. எந்த ஒரு பெத்த பொண்ணும் பெத்த அம்மாவை இந்த அளவுக்கு நோகடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நான் நோகடிச்சிருக்கேன். நான் உங்களை பார்க்கணும். ப்ளீஸ் என்ன கூப்பிட்டு போங்க. மேகா ப்ளீஸ் மாலாதடா. உன்னாலலாம் ஒன்றும் இல்லடா மேகா, உன்னால ஒன்றும் இல்லடா. நீ வந்தது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா தேவிக்கு சந்தோஷம் தாண்டா படுவா. அப்பா கூட்டிட்டு போறேன்டா. நீ வா.